ரொம்ப டவுட்டாக இருக்க. சரி நம்ம தங்கச்சிக்குனாலும் கால் பண்ணி கேட்போம். ஃபோன் பண்றாங்க. பேசலாடு தங்கச்சி. சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட்டு. டவுட்டா? என்ன டவுட்னா? அதாவது எல்லாருமே நிறைய மனுஷங்க எவ்வளவு பாவம் செய்யறாங்கல்ல, நிறைய பேரை நம்ம பாக்குறோம். ஆனா அவங்களெல்லாம் கடவுள் தண்டிக்கிறதே இல்லையா? ஆண்டவர் வந்து அவங்களெல்லாம் தண்டிக்க மாட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி? அது எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டாவே இருக்குது. ஓகே, இதான் உங்க டவுட்டா? சரிங்கண்ணா, நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம்ல, எவ்வளவு பாவம் பண்ணிருக்கோம்ல, இது எதுவுமே ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோமா? நிச்சயமா கிடையாது. எல்லாத்தையுமே அவர் பார்த்திருக்கிறாரு. ஆனா பார்த்திருந்தோம் நமக்கு என்னென்ன செஞ்சாரு? அவரை தண்டிச்சாரா? கிடையாதுல்ல, நம்மள மன்னிச்சிருக்கிறாரு. நான்லாம் ரொம்ப பெரிய பாவிங்க, ரொம்ப பெரிய பாவமெல்லாம் பண்ணியிருக்கிறேன். அவர் மன்னிச்சதுனாலதான் இன்னைக்கெல்லாம் உயிரோடையே இருக்கிறேன். இன்னைக்கு அவர் நம்மளை மன்னிச்சதுனாலதான் நம்ம ஜீவனோட இருக்கோம். அவர் மன்னிக்காம நம்மளை தண்டிச்சிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம இன்னைக்கும் நம்ம வாழ்ந்திருக்க முடியுமா? கிடையாதுண்ணா. அதே போலதான் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் அவர் அவ்வளவு நேசிக்கிறாரு, அவ்வளவு இரக்கமா இருக்கிறாரு. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அவங்க கண்டிப்பா மனம் திரும்பிடுவாங்க என்று சொல்லி அவர் காத்துட்டு இருக்காருன்னா, அவர் தண்டிக்காம இல்ல, அவர் அவங்க மனம் திரும்பணும்னு சொல்லி அந்த ஆத்மாவையும் நான் பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அந்த ஒரு ஆவலோட காத்துட்டு இருக்காரு. கண்டி ஒரு நாள் அவங்க செஞ்ச தப்ப அவர் நியாயப்படுத்தவோ இல்ல அவங்க நல்லா வாழணும் அப்படின்னு அவர் நினைக்கல. கண்டிப்பா அவங்க மாறும், இந்த ஆத்மாவும் ரட்சிக்கப்படும்ன்ற ஒரு நம்பிக்கையோட அவர் காத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்கன்னா நித்திய ஜீவன் அடைவாங்க. ஆனா இதே பாவத்தோட அவங்க மனம் திரும்பாம அவங்க செஞ்ச தப்ப உணராம இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான ஒரு பலனையும் அவங்க அனுபவிக்க தானே போறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சா? ஆமல்ல, கரெக்ட் தான். நான் சொன்னது புரிஞ்சுதா? புரியுது தங்கச்சி. ஓகே, பாய். பாய். God bless you.